இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம வாரம் நம்ம கன்சிடரேஷன், அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சில ஸ்டாக்ஸை பற்றின டீட்டெயிலோட உங்களுக்கு நான் எப்பவுமே ஷேர் பண்ணுவேன் இல்லையா? அது மாதிரி இந்த வாரமும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு 5 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ண போறேன். இந்த 5 ஸ்டாக்கும் இன்னைக்கு என்ன பிஇ இருக்கு, என்ன ப்ரைஸ் இருக்கு, இது எல்லாமே டாப் அப் தான். எதுவுமே நியூ கன்சிடரேஷன் கிடையாது. ஜஸ்ட் நான் டாப் அப் பண்ண போறேன். என்ன ப்ரைஸ்ல டாப் அப் பண்றேங்கிறத நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 163 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. இப்போ மைனஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ லாஸ்ட் 1 வீக்கா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நோட நகுதியில் போயிருக்கும். தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட 1% மேலே பாசிட்டிவ் போன 1 வீக்கில் பேசுகிறேன். நான் லாஸ்ட்டாக கூட சொன்னேன் உங்களுக்கு, மார்க்கெட் வந்து சண்டையாவது எதனா நீங்கள் போட்டு போங்க, எங்கள் வேலை நாங்கள் பார்க்குறோங்கிற அந்த மூடுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, கோல்டுமே பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பெரிய டிப்பை நோக்கி நகராமல் ஓரளவு சைட்வே இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா அப்படி ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து 50 ரூபா மைனஸில் இருக்குது கோல்டு. சில்வரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய 5 கன்சிடரேஷன் என்னென்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங், இன்னைக்கு நைட் அப்படி வச்சுக்கோமே, இந்தியன் டைம் படி 9 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ப்ரீ இண்டக்ஷன் மீட் எடுக்கலான்னு இருக்கேன் கூகுள் மீட்டில். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ ஜாயின் பண்ணிங்க. எதுக்காக அப்படின்னா, கம்யூனிட்டினா என்ன, அது என்ன பெனிஃபிட் எனக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் டேரெக்டாகவே என் கூட பேசணும்னு விரும்புனீங்கன்னா இந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிங்க. ஏற்கனவே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். சரிங்களா? இதில் நான் கம்யூனிட்டியில் வந்தால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு, அதை டெமோ காட்டுங்க, அந்த போர்ட்டலை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அது இல்லாமல் ஒரு 10 பாயிண்ட்ல ஹவு டு பிகம் ஆக்டிவ் இன்வெஸ்டர், ஜென்ரலாக எல்லாருக்குமே சொல்லித்தரது தான். ஹவு டு பிகம் ஆக்டிவ் இன்வெஸ்டர், நம்ம என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதோட கூட கம்யூனிட்டி பற்றியும் பேசுவோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க என்னோட வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ப்ரீ இண்டக்ஷன் லிங்க் ப்ளீஸ் போடுங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணேன். ஃப்ரீ தான், யாரும் பணம்லாம் கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வில் ஜாயின் வித் த கம்யூனிட்டி. ரைட்டா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன எடுக்கிறேன்னா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது லாஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா 2%க்கு மேலே மைனஸில் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் க்ரோத் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100%க்கு மேலே லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸ்டார் ப்ரைஸில் சொல்கிறேன் நான். இதில் கரண்ட் பிஇ பார்த்தீங்கன்னா நீங்களாம் மெர்சல் ஆகிற அளவுக்கு இருக்கும். அதாவது நான் 77 இருக்கும். பட் இதுதான் இவங்களோட ஆவரேஜ் பிஇ அப்படின்னு கேட்டால், இவங்களோட ஆவரேஜ் பிஇ கிட்டத்தட்ட 60லேருந்து 70 தான். இதில் தான் ஆசோலேட்டே ஆகும். பட் ஸ்டில் நம்ம லாங் ரன் போகிறோம், 15 வருஷம் 10 வருஷம் அப்படி போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த பிலாம் வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்க போகிறதில்ல. ஏன்னா அடுத்தடுத்த இவங்களோட சப்சிக்வெண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். எனிவே நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணுற மாதிரி நம்ம ரொம்ப இல்லை, ஒரு 50,000 ரூபாய் தான் நம்மளோட மேக்ஸிமம் இந்த வீக் ஆன் பட்ஜெட்டுங்கிறதுனால இதில் ஒரு 5 ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 3197. ஏற்கனவே கூட சில கன்சிடரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்குமே நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, அதாவது போன ஒரு வாரம் மட்டுமே இது -1.5% இருக்குது. லாஸ்ட் 5 இயர் பார்த்தீங்கன்னா க்ரோத்து கிட்டத்தட்ட 300% இருக்குது, க்ரோத் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப விலை அதிகம், இதை நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க. பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எந்த ஸ்டாக்குமே நீங்களும் கன்சிடர் பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பட் வாட் ஐ எம் டூயிங் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். அதோட பிஇ பார்த்தீங்கன்னா 23. உங்களோட ஆவரேஜ் பிஇ 25 to 30 இந்த ரேஞ்சுக்கு தான் ஆசோலேட் ஆகும். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இது பெட்டர் ப்ரைஸாக தான் இருக்குது, 23.89 அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 3 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணாலே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கிட்ட வந்துடும். அதுவும் நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் தான் கன்சிடர் பண்ணுவோம், பண்ணியாச்சு இல்லையா? அடுத்தது சன் ஃபார்மாசிட்டிக்கல். சன் ஃபார்மா பற்றி தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு தெரியாமல் ஒரு பெரிய ரூம்பர் சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் எனிவே இந்த கம்பெனியோடைய பொசிஷன் கரண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கிறதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கோம். ப்ரொவைடட் நான் வச்சிருக்கேன் போது நான் இதை டாப் அப் பண்ணணும். நான் எப்பவுமே சொல்கிறது தான், யூ ஹேவ் டு டாப் அப் கண்டினியூஸ்லி ஆன் யுவர் ஓன் ஸ்டாக்ஸ். லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் 0.88% வந்து மைனஸில் இருக்குது. ஸ்டில் இது லாஸ்ட் 5 இயரில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 150% ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத். இது பி 36. ஆக்சுவலாக இவங்களோட ஆவரேஜ் பி என்னதான் உள்ள போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவங்களோட ஆவரேஜ் பி வந்து 25லேருந்து 30 தான். பட் இங்கே 36க்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் நாட்? ஏன்னா இவங்களுடைய லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கு இது பிஇயோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஒன்ஸ் அது ரீபவுண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது வந்து அகெயின் எவ்வளோ கீழே போய்டும்னா 25க்கு கீழேயுமே போயிடும் இல்லையா? ஃபைன். ஸ்டில் இவங்களுடைய ஆர்ஒஇ தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால வில் கோ. இப்போ உங்களுக்கு இதில் என்ன நம்பர் ஆஃப் ஸ்டாக் வாங்க போகிறோம்னா 6 ஸ்டாக் வாங்கினாலே 10,000 ரூபாய் தாண்டிடும். எனிவே மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம 6 ஸ்டாக் கன்சிடர். பாரதி ஏர்டெல் இது வந்து 1841 இருக்குது. இப்போ
மார்க்கெட்டில் ஆல்ரெடி 2% மேலே டிப்பில் தான் இருக்குது. லாஸ்ட் 1 வீக்கில் சொல்லணும், 1 வீக் அதை. ஆனால் லாஸ்ட் 5 இயர் நீங்கள் ரெக்கார்ட் செக் பண்ணிங்கன்னா 250% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரிஸ்க்காக இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது லேட் என்ட்ரியான்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுல நமக்கு வேலை இல்லை. நம்ம இந்த கம்பெனி வேணுமா வேணாமா, போர்ட்ஃபோலியோ ஆட் ஆயிடுச்சுல, அப்போ டாப் அப் பண்ணுறது தான் வேலை. வேணான்னா போர்ட்ஃபோலியோலே இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? தப்புன்னா போர்ட்ஃபோலியோலே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த சூழ்நிலையில் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. என்னோட ஆவரேஜ் பிஇ என்ன தெரியுமா, 30லேருந்து 40க்கு மேலே இருக்கும். அதில் தான் ஆசிலேட் ஆகும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 30 இந்த ரேஞ்செலாம் நம்மளால் பார்க்க முடியுது. எனிவே இதில் ROI 26 இருக்குது. 26 ROI இருக்குனாலே பிஇலாம் வந்து ஹெவியாக தான் இருக்கும் ஜென்ரலாக. இவங்க இன்னும் டேட்டா சென்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரளவு செட் ஆச்சுன்னா இன்னுமே இவங்களோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். எனிவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு 5 ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறோம் மார்க்கெட் ப்ரைஸில். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 10,000 காலி. லாஸ்ட் எது ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனாலிசிஸ் ஒரு கம்பெனி பற்றி போட்டிருந்தோம், அதாவது KPIT. இந்த கம்பெனி நம்ம இதான் ஃபஸ்ட்டு டைம் கன்சிடர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? இந்த வருஷத்துக்கான சில ஸ்டாக்ஸில் ஒரு 2-3 ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த வகையில் இப்போ KPITங்கிற ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணி ₹723 இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸு. லாஸ்ட் வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய க்ரோத்தும் இல்லை மைனஸும் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பட் லாஸ்ட் 5 இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 275% உங்களுக்கு க்ரோத் இருக்கும். இது என்ன கம்பெனி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ், இந்த கார் மாதிரியான ஆட்டோமொபைல் கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் கொடுக்குற அந்த கம்பெனி தான் இவங்க. இவங்களுடைய கிளைண்ட்ஸ்லாம் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த கம்பெனியோடைய பிஇ கவனிச்சிங்கன்னா 28. இவங்களுடைய ஆவரேஜ் பிஇயை பார்த்தீங்கன்னா 60, 50 இந்த ரேஞ்சு தான் ஆசோலேட் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ உங்களுக்கு இது சீப்பாக கிடைக்குதான்னா எஸ், இப்போதைக்கு உங்களுக்கு அது ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கிது. 30 to 40 உங்களோட ஆவரேஜ் பிஇ. அந்த ரேஞ்சுக்கு பார்க்கும்போது இவங்களோட ROI 23%. இப்போ நான் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது 50,000 நம்ம சொன்னோம் இல்லையா, 16 ஸ்டாக் வாங்கின பேலன்ஸ் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுது. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வாங்கின என்னென்ன கம்பெனி, SBI லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு 5 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து சன் ஃபார்மாவில் ஒரு 6 வாங்கியிருக்கேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் 3 வாங்கியிருக்கோம். ஏர்டெல்லையும் ஒரு 5 வாங்கியிருக்கோம். ப்ளஸ் KPITயில் ஒரு 16. இதை நம்ம டோட்டலாக கன்சிடர் பண்ண இந்த ஸ்டேஜ் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ₹50,000 நமக்கு இதில் எக்ஸாஸ்ட் ஆகிருக்கு. ரைட், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன நல்லா பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து இதை வாங்கு அதை வாங்கு, இது சூப்பர் கம்பெனி, இது பெட்டர் கம்பெனி அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறோம். இவங்க வாங்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல நான் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அனலைஸ் பண்ணாத, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத எந்த நிறுவனத்துக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நைட்டு யார் யாரெல்லாம் என்னோட கம்யூனிட்டியில் என் கூட பேச விரும்புகிறீங்களோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் கம்யூனிட்டி மெம்பர் ஆல்ரெடி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும். இது கான்செப்டே வேறு, அதனால் இதுக்குள்ளே வராதிங்க. கம்யூனிட்டியில் சேராதவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, ப்ரீ இண்டக்ஷன். எனிவே நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், எஸ் இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. லைஃப்பில் அவங்க பெட்டராக வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.